வணக்கம். ஜீரோதாவுடைய எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு எபிசோடாக வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் 2024 ஆகஸ்ட்டில் ஜீரோதாவில் நிறையா மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேஜில் ஜீரோதாவில் எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரோக்கரேஜ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்ன அதர் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா கடந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் ஜீரோதாவில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸை ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கும் சரியான தருணம் இதுதான். உடனே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதோட ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது 4 ஸ்டெப்பில் உங்களோட பேங்க் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணுவீங்க. அது கீழே அசிஸ்டட் பை அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு AUTRBS அப்படிங்கிற தமிழ்நாடு கோடை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டிலேருந்து சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். ஜீரோதோட ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அண்ட் ஹிடன் சார்ஜஸ் தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த அவேர்னஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் யூடியூப்பில் ஜீரோதா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாங்கள் ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் பாருங்கள், எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி அண்ட் தர்மபுரியில் எங்களுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்குது. இல்லைனா வேறு யாராவது மக்கள் உங்களுக்கு ஜீரோதாவோட சப்போர்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு ஏமாற்ற வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸை முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஜீரோதா சப்போர்ட்டை எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அதுக்குன்னு குவாலிஃபைட் டீம் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரோக்கரேஜில் மிகப்பெரிய ரெவல்யூஷன்லாம் இந்தியாவில் கொண்டு வந்தது ஜீரோதா தான். இப்போ ராடருக்கு 20 ரூபாய் மட்டும்தான் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ஆகும் அப்படின்ட்டு முதல்ல அறிவித்தது ஜீரோதா தான். இவங்களை பார்த்து தான் மற்ற புரோக்கரும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி டெலிவரி, இன்டர்டேக்கு, ஃபியூச்சருக்கு, ஆப்ஷன்ஸ்க்கு, கமோடிட்டி, கரன்சிக்குன்னு எல்லா செக்மெண்ட்டும் இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிறத ஜீரோதாவுடைய ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரை வச்சும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க. அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு லைவில் அந்த ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஜீரோதாவில் ஈக்விட்டி டெலிவரி செக்மெண்ட்டுக்கு எந்த விதமான ப்ரோக்கரேஜ் சார்ஜஸும் ஆகாது. இதே நீங்கள் ஜீரோதாவிலேருந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கும் எந்த விதமான கமிஷனும் ஆகாது. சரி, ஈக்விட்டி டெலிவரினா நம்ம ஸ்டாக்கை வாங்கி ஹோல்டிங் கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான். அதுக்கு டெலிவரி நம்ம ஹோல்டிங் கொண்டு போகிறதுக்கு பையிங்கும் ஆகாது, செல்லிங்க்கும் எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜஸும் ஆகாது. ஆனால் ஈக்விட்டி இன்ட்ரடேக்கு சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜீரோதா வெப்சைட்லேயே தெளிவாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஜீரோதாவுடைய ரொம்ப முக்கியமான சிறப்பு அம்சம். அவங்களுடைய சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க அந்த ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் நம்ம ஓனாக செக் பண்ணலாம் என்னென்ன செக்மெண்ட்டுக்குன்னு. ஸோ ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஈக்விட்டி டெலிவரியை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஈக்விட்டி டெலிவரி செக்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குகிறேன். ஸோ செல்லிங் வந்து நம்ம போட வேண்டாம், ஜஸ்ட் நம்ம 100 குவான்டிட்டி வாங்குறதா வந்து வச்சுக்கலாம். 100 குவான்டிட்டி வாங்குறதுக்கு 10 ஓவர் 10,000 ஆகுது. பாருங்கள், ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் பையிங்க்கு எதுவுமே கிடையாது. இது கூட அதை நம்ம 120க்கு செல் பண்ணதாக வச்சுக்கலாம் 100 குவான்டிட்டி. இப்போ 10 ஓவர் சார்ஜஸ் வந்து பாருங்கள் 22,000 வருது. இதுக்கும் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் சார்ஜஸும் இல்லை. ஸோ ஈக்விட்டி டெலிவரிக்கு சார்ஜஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம வெப்சைட்லையும் பார்த்து செக் பண்ணிட்டோம். ஆனால் மற்ற கவர்மெண்ட் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் ஜீரோதாவில் இங்கே ரொம்ப வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் STT எவ்வளோ, எக்ஸ்சேஞ்ச் டேன் சார்ஜஸ் எவ்வளோ, DP சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. DP சார்ஜஸ்னால் நம்ம ஹோல்டிங்கில் இருக்க ஸ்டாக்கை செல் பண்ணும்போது செல் சைடு மட்டும் இந்த சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்க, இதுவும் ஒரு சார்ஜஸ் வந்து இருக்குது. GST எவ்வளோ, செபி சார்ஜஸ் எவ்வளோ, ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ, டோட்டல் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோன்னு காமிச்சிடும். 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கின ஷேரு 100 ரூபா 40 பைசா வந்தோன்னா அந்த பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கிளியராக நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 1959.77 பைசா வந்து இருக்குது. ஸோ இங்கே கான்ட்ராக்ட் நோட் இருக்கும். நீங்கள் சாம்பிள் கான்ட்ராக்ட் நோட் வேணாலும் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம், வந்துடும். ஸோ ஈக்விட்டி டெலிவரி பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அதுக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸே கிடையாது. பட் ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு என்ன சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ளாட் ₹20 ஆர் 0.03 விச் எவர் இஸ் லோயர் அப்படிங்கிற சார்ஜஸ் வந்து ஆகுது பர் ஆர்டருக்கு. ஸோ இப்போ ஈக்விட்டி இன்ட்ராடேலேயே ஒரு 100 ஷேரை நம்ம பை பண்ணுறோம், 120க்கு அந்த ஷேரை செல் பண்ணுறோம். குவான்டிட்டி வந்து 100 குவான்டிட்டி வாங்குறோன்னு வச்சுக்கலாம். அதோட
அதோட டேர்ன் ஓவர் வந்து பாருங்கள் 22,000. அதுக்கு brokerage மட்டும் பாருங்கள் ₹6.60 வந்து ஆகுது. அதாவது பையிங்க்கும் செல்லிங்க்கும் சேர்ந்து 6.6 வந்து சார்ஜஸாக வந்து ஆகுது. ஸோ இதோடைய நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இங்கே வந்து பாருங்கள் இதோட எஸ்டிடி எவ்வளோ, ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ, இதுக்கு டிபி சார்ஜஸ்ன்னு கிடையாது, அதனால் மற்ற சார்ஜஸ்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடேல எஸ்டிடி கம்மி, அதனால் வந்து பாருங்கள் நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து 1988.33 அப்படின்ட்டு நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து காட்டுது. ஸோ இங்கே காட்டிலும் இங்கே வந்து இன்ட்ரடேல அந்த டாக்ஸஸ் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே நம்மளுடைய பிஎன்எல்ல அதிகம் வந்து அமௌண்ட் காட்டுது. இப்போ ஃபிளாட் ₹20 ஆர் 0.03 விச் எவர் இஸ் லோயர் பர் ஆர்டர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நான் அதை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. உங்களுடைய டேர்ன் ஓவர், நீங்கள் ஒரு ஆர்டர் நீங்கள் பை பண்ணுறீங்க, அந்த ஆர்டருடைய டேர்ன் ஓவர் வந்து 66,000க்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 0.03க்கு கால்குலேட் பண்ணி brokerage வந்து பிடிப்பாங்க. சப்போஸ் உங்களுடைய ஆர்டருடைய மதிப்பு அப்படியே 66,000க்கும் மேலே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு 0.03 சார்ஜஸ் போட்டு பிடிக்க மாட்டாங்க. அந்த 66,000 டேர்ன் ஓவரை தாண்டி கோடி ரூபா அதுக்கு மேலே எவ்வளோ டேர்ன் ஓவர் இருந்தாலும் சரி ஒரு ஆர்டருக்கு ₹20 மட்டும்தான் brokerage சார்ஜஸே ஆகும். இதுதான் ஃபிளாட் 20 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கும் கரன்சி கமோடிட்டி செக்மெண்ட்டுக்கும் ஆகும். நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம், பர் ஆர்டருக்கு ₹20 brokerage அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஒரு ஆர்டரில் நீங்கள் எனி நம்பர் ஆஃப் லாட் வாங்கினாலும் பர் ஆர்டருக்கு ₹20 மட்டும்தான் சார்ஜஸ் ஆகும். அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும்தான் அந்த சார்ஜஸும் ஆகும். மற்ற கவர்மெண்ட் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஒரு எக்ஸாம்பிளோட போட்டு பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமாவும் அதோட பை ப்ரைஸ் செல் ப்ரைஸ் போட்டு உங்களுடைய அப்பரஸ்மெண்ட் டாக்ஸஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த brokerage கால்குலேட்டர்லேருந்து உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். சரி, இப்போ நம்ம brokerage எந்த செக்மெண்ட்டுக்கு என்னென்னு கிளாரிஃபை பண்ணிட்டோம். இப்போ வேறு என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். வெப்சைட்லேயே ப்ரைஸிங்னு இருக்கும் பாருங்கள், அது போயிடுங்க. கீழே வந்ததுக்கு அப்புறமா லிஸ்ட் ஆஃப் சார்ஜஸ்ன்னு இருக்கும். லிஸ்ட் ஆஃப் சார்ஜஸ்க்கும் பக்கத்துலேயே வந்து பாருங்கள் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜீரோதாவில் ஃபோன் பண்ணி கால் அண்ட் ட்ரேட் ஆர்டர் வந்து போடலாம். உங்களால் ஆர்டர் போட முடியல அப்படின்னா ஜீரோதா ஆஃபீஸுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த ஷேர் பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கன்னு சொன்னாலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ₹50 வந்து கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸாக வந்து பிடிப்பாங்க. இது ஒன்று. அப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச பொசிஷனை நீங்களே கவர் பண்ணாமல் ஜீரோதாவில் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆனிச்சுன்னா அதுக்கும் ₹50 சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது இன்ட்ராடேலையோ எஃப்என்டோவில் பொசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்களே கவர் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் கவர் ஆனால் இந்த ₹50 சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா ஆகும். கால் அண்ட் ட்ரேட் விருப்பம் இருக்கவங்க போடுங்க, இல்லை நீங்களே உங்களுடைய ஃபோனில் இருந்து ரொம்ப செலவமாக போட்டுக்கலாம். சாப்பிட்டு அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஈவன் நான் எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். தினமும் மெயிலில் நீங்கள் பண்ண ட்ரேடோடைய கான்டாக்ட் நோட் வந்து கிடச்சிரும். அதே போல் நீங்கள் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம், அதுக்கு சார்ஜஸ் வந்து ஆகும். அந்த சார்ஜஸ் தான் வந்து பாருங்கள் ₹20 per கான்ட்ராக்ட் நோட்டு ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வந்து ஆகும். பட் அது தேவைப்படாது, தினமும் மெயிலில் வரதே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த 2 பாயிண்ட்டில் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றி சொல்லியிருக்காங்க. நான் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பனிங்காக தனி வீடியோ போட்டிருக்கேன், வேணா அதையும் பாருங்கள். ஸோ என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஃபிசிக்கலாக தான் நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன எங்கள் தமிழ்நாடு பிரான்ச்சஸில் ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு போய் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக உங்களோட அக்கௌண்ட் வந்து டெப் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆர்டர் போடும் பொழுது அதுக்குன்னு ஆர்டர் சார்ஜஸ் வந்து ₹40 வந்து ஆகும். நார்மலாக ஒரு ஆர்டருக்கு ₹20 காட்டிலும் இந்த மாதிரி டெப் பேலன்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ₹40 அதிகமாக இருக்கும். அதனால் டெப் பேலன்ஸ் போகாமல் பார்த்துக்குங்க. இப்போ அதர் லிஸ்ட் ஆஃப் சார்ஜஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதை தான் நான் டிரான்ஸ்பரன்சியாக ஜீரோதிலே கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் செக் பண்ண வரை மற்ற புரோக்கர் காட்டிலும் ஜீரோ தான் என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் டெலிவரிக்கு, இன்ட்ராடேக்கு, ஃபியூச்சருக்கு, ஆப்ஷனுக்கு என்னென்ன எஸ்டிடி சார்ஜஸ் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு டைம் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே சார்ஜஸ் எக்ஸ்பிளைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் செக்யூரிட்டி, கமோடிட்டிஸ், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இது கவர்மெண்ட் டாக்ஸஸ். அதே போல் டிரான்சாக்ஷன் டேர்ன் ஓவர் சார்ஜஸ் கவர்மெண்ட் டாக்ஸஸ் தான். இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. கால் அண்ட் ட்ரேடுக்கு உண்டான சார்ஜஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ₹50 ஆகும் அப்படின்னு. ஸ்டாம்ப் சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ அக்கௌண்ட் பண்ணி தனியாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெப் பேலன்ஸுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளோ பர் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கே சார்ஜஸ் ஆஃப் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு உண்டான என்னென்ன சார்ஜஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி எவ்வளோ ஆகும், செபி சார்ஜஸ் எல்லாம் ஆகும். டிபி சார்ஜஸை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், brokerage கால்குலேட்டரில் இருந்துச்சு. செல் சைடு மட்டும் தான் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ப்ளஸ் சார்ஜ் நீங்கள் ஹோல்டிங் இருக்கிற சார்ஜஸை
பிளட்ஜ் பண்ணும் பொழுது இந்த பிளட்ஜிங் சார்ஜஸ் வந்து ஆகும். 30 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து ஆகும். இதில் ரொம்ப முக்கியமாக அடுத்தது வந்து ஏஎம்சி சார்ஜஸ். இது ரொம்ப எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க, ஏஎம்சி சார்ஜஸ் என்ன அப்படின்னு. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வராது. உங்கள்கிட்ட ஜீரோதால மட்டும்தான் ஒரே ஒரு டிமெட் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய ஹோல்டிங் வேல்யூ 50,000க்கும் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஏஎம்சி சார்ஜஸுமே வராது. சப்போஸ் நீங்கள் ஜீரோதாலையும் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதே போல் வேறு இடங்கள்லையும் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் 300 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து ஏஎம்சி சார்ஜஸாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இதே நீங்கள் ஜீரோதால மட்டும்தான் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுடைய ஹோல்டிங் வேல்யூ 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 100 ரூபா மட்டும்தான் வருஷத்துக்கு ஏஎம்சி சார்ஜஸே ஆகும். இப்போ ஜீரோதால மட்டும்தான் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களோட ஹோல்டிங் வேல்யூ 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏஎம்சி சார்ஜஸ் வந்து 300 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து ஆகும். ஸோ இப்படி தான் ஏஎம்சி சார்ஜஸ் வந்து கால்குலேட் செய்யப்படுது. இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அது தகுந்தாற்போல் உங்களுக்கு ஏஎம்சி சார்ஜஸ் வந்து ஜீரோதாலேருந்து பிடிப்பாங்க. அடுத்து வந்து கார்பரேட் ஆக்ஷன் சார்ஜஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓஎஃப்எஸ், பைபேக், டேக் ஓவர், இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸுக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 20 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து ஆகும். அந்த ஆர்டர் கன்சோல்லேருந்து போடும் பொழுது. அடுத்து ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு டிமெட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த சார்ஜஸ் வந்து ஆகும். அதை பற்றியும் நான் தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே நான் சொல்கிற அந்த முக்கியமான வீடியோஸ் எல்லாமே ஐ பட்டனை கிளிக் பண்ணால் உங்களால் பார்க்க முடியும், அதையும் பாருங்கள். அதுக்கு வந்து 0.03% விச் எவர் இஸ் ஹையர் அப்படிங்கிற சார்ஜஸ் வந்து ஆகும். அடுத்து கிளைண்ட் மாஸ்டர் ரிப்போர்ட்னு சொல்லப்படுற சிஆர்எம் காப்பி ஃபிசிக்கலாக உங்களுக்கு வேணும்னாலும் ஜீரோதா ரெக்வஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து 20 ரூபா ப்ளஸ் 100 ருபீஸ் கொரியர் சார்ஜஸ், அதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸோட சேர்த்து வந்து சார்ஜஸ் வந்து ஆகும். இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கன்சோலில் போய் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சாஃப்ட் காப்பியை வச்சு உங்களோட ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த சார்ஜஸ் ஆகும். அடுத்து ஜீரோதாவில் பே இன் பண்ணுறதுக்கு ஒரு மோடு வந்து இருக்குது. நீங்கள் த்ரூ நெட் பேங்கிங்லேருந்து பே இன் பண்ணீங்க அப்படின்னா கேட்வே சார்ஜஸ் வந்து 9 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து ஆகும். அந்த மோடுக்கு மட்டும்தான் இந்த சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இது இல்லாமல் யூபிஐ, அப்புறம் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், செக்காக கொடுத்தீங்கன்னா எந்த விதமான பே இன் சார்ஜஸும் ஜீரோதால் ஆகாது. அடுத்து டிலேட் பேமெண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜீரோதா அக்கௌண்ட் வந்து மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வருஷத்துக்கு 18% இல்லைனா 0.05 வந்து ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு டெப்ட் பேலன்ஸ், நம்மளோட பேலன்ஸ் வந்து மைனஸ் ஆகும் பொழுது இந்த விதமான சார்ஜஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இந்த விதமான சார்ஜஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன புரோக்கர் சார்ஜஸ் மற்ற சார்ஜஸ்லேயே நீங்கள் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஜீரோதா தமிழ்நாடு பார்ட்னராக இருக்க எங்களுக்கு கூப்பிட்டு எல்லா உதவிகளையும் வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஜீரோதா எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.